இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது விருச்சிகம். விருச்சிகம் அப்படின்னாவே ரொம்ப சுறுசுறுப்பானவங்க, பேச்சு திறன் இவங்க கிட்ட சிறப்பாக இருக்கும். அப்படியே சொல் செயல் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கக்கூடியவான இந்த விருச்சிக ராசி என்பர்கள் தான். அதே மாதிரி ஆளுமை திறனும் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு சொந்தமாக தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் உங்களுக்கு சொந்த தொழில் அமோகமாக இருக்கும். சரி, இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு? தொழிலில், வியாபாரத்தில், நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க? வருகின்ற நாட்களில் கிரக பயிற்சியின் காரணமாக நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழ இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களில் நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சூரியன் 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இதனால் எதிர்பாராத இடத்துலேருந்து உதவிகள் இந்த டைமு கிடைக்கும். உங்களுக்கு நீண்ட நாளாக எதிராக செயல்பட்டவங்க கூட இந்த டைமு பார்த்திங்கன்னா உங்களுக்கு உதவிகரம் நீட்டுவாங்க. புதிய நண்பர்கள் மூலிமா தொழிலை மேம்படுத்துவீங்க. அதிலெல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தேவையில்லாமல் மற்றவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் தலையிட வேண்டாம். அப்படி தலையிட்டீங்க அப்படின்னா வீண் பிரச்சனை, வில்லங்கம் இதெல்லாம் உங்களை தேடி வரும். அடுத்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிற உங்களுடைய மைண்டே போகாமல் இருக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் தலையிட வேண்டாம். அது உறவுகளாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யாருடைய விஷயத்துலையுமே நீங்கள் இந்த டைமு தலையிட வேண்டாம். செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிறார். வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையிருக்கு அப்படின்னே சொல்லலாம். வெளியில் செல்லும்போது வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தடைகள், ஒரு சில மனஸ்தாபங்கள்லாம் அப்பப்போ ஏற்படும். இருந்தாலும் வார இறுதியில் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். புதன் 5ஆம் வீட்டில் இருக்கிறார். சொத்து விற்பனை இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போகும். சின்ன சின்ன தடைகளும் இடையூறுகளும் அப்பப்போ வரும். இருந்தாலும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தாலும் உங்களுடைய திறமையால் அதை சாதகமாக மாற்றிடுவீங்க. இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய சூழ்நிலை இந்த டைமு அமைந்துடும். பிள்ளைகளால் சின்ன சின்ன பிரச்சனைகளை இந்த டைமு நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. குரு பகவான் 7ஆம் வீட்டில் இருக்கிறார். தள்ளி போன உறவுகள்லாம் இந்த டைமு நடக்கக்கூடிய யோகம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்குது. அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், வரன் தேடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையும். பொருளாதார நிலையும் படிப்படியாக உயரக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக ஊழியர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. அதேமாரி மேல் அதிகாரியோட பாராட்டு இந்த டைமு கிடைக்கக்கூடிய யோகம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமையும். சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கிறார். வெளி வட்டாரத்தில் நல்ல ஒரு செல்வாக்கு, நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு ஆளுமை திறன் உள்ள நபராக இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் வலம் வர போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். பெரிய மனிதர்களுடைய ஆலோசனை இந்த டைமு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். ஒரு சிலர்லாம் தொழிலை விரிவுபடுத்துவீங்க. அதெல்லாம் உங்களுடைய வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் விரிவுபடுத்துறது நல்லது. சனி பகவான் 4ஆம் வீட்டில் இருக்கிறார். கூட இருந்து குழிப்பறிக்க நினைப்பாங்க. ஒரு சிலர்லாம் உங்களுடைய நண்பர்களாக பழகி கூட சின்ன சின்ன விஷயங்களை உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டு வெளியில் போய் வேறு
அதே நுணுக்கத்தை பயன்படுத்தி வேறு ஏதாவது செய்யக்கூடிய வாய்ப்பெலாம் இந்த டைம் அமையும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. முடிந்த அளவுக்கு உங்களுடைய ரகசியங்களை அதிகம் வெளியில் பகிர்ந்துக்காமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி வியாபாரத்தில் அதிக லாபம் இந்த டைமு கிடைக்கும். ஆன்லைன் வர்த்தகம் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அமோகமான பலன் வருகின்ற நாட்களில் கிடைக்கும். ராகு பகவான் 6ஆம் வீட்டில் இருக்கிறார். ஆடல் பாடல் கேளிக்கை நிகழ்ச்சியெல்லாம் நீங்கள் இந்த டைமு கலந்து கொள்வீங்க. அதனால் உங்களுடைய மனதில் இருந்த அந்த ஒரு விதமான பதட்டம், குழப்பம் இதெல்லாம் படிப்படியாக குறையும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான லாபம் கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கேது பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறார். தொழிலை ரொம்ப அக்கறையாக நடத்துவீங்க. அதில் எல்லாமே நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். நண்பர்கள் தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவி செய்வாங்க. உறவினர்களை அதிகம் இவங்களுக்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த டைமில் நம்ப வேண்டாம். இல்லை நான் அதிகம் நம்பினீங்க அப்படின்னா கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த டைம் அமைந்துடும். பொதுவாகவே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள், மனவேதனைகள் அப்பப்போ வரும். ஆனால் இந்த டைமும் அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உறவுங்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுகிறது நல்லது. வீண் வாக்குவாதங்கள் எல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வசதியான நாட்களாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். செலவுகள்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வந்துடும். வீண் மன வருத்தம் அப்பப்போ ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி குடும்ப தொடர்பான விஷயங்கள், அதுவும் உறவுகள் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு முறைக்கு பல முறை மற்றவங்கக்கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு முடிவெடுக்கிறது நல்லது. ஒரு சிலருக்குலாம் வெளியில் பயணம் செல்வீங்க. அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு லாபகரமாக அமையும். அலுவலகத்தில் நீண்ட நாளாக எதிர்பார்த்த அந்த சலுகை இந்த டைமு கிடைக்கும். ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருப்பீங்க, நல்ல ஒரு சம்பள உயர்வு வேணும் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் இடமாற்றம் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருப்பீங்க. அதெல்லாம் இந்த டைமு கிடைக்கும். அதற்கான வாய்ப்பு இந்த டைமு அமையும். தற்காலிகமாக ஒரு சிலர்லாம் குடும்பத்தை விட்டு தனியாக எங்கேயாவது பிரிந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த டைமு அமைந்துடும் வேலை காரணமாக. அதே மாதிரி வியாபாரத்தை ஒரு சிலர்லாம் விரிவுபடுத்துவீங்க. அதெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை வருகின்ற நாட்கள் அந்த விருச்சிக ராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களுமே குடும்பத்தில் சின்ன சின்ன சிரமங்கள் அப்பப்போ ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். ஆனால் குடும்ப உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள், சங்கடங்கள் அப்பப்போ ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும். ஏன்னா 4ஆம் இடத்துல உள்ள சனி 5ஆம் இடத்துல இருக்கும்போது கிரகங்கள் வீட்டில் சில பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார். அதே மாதிரி கல்வி விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் அப்பப்போ ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. அதே மாதிரி தேவையில்லாத பிரச்சனையில் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த டைமில் தலையிட வேண்டாம். அதே மாதிரி உடல் ஆரோக்கிய விஷயம், குறிப்பாக தலை எலும்பு சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா கந்த சஷ்டி கவசம் தினமுமே படிச்சுட்டு வாங்க. சிவந்த பூக்களால் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டுடுவாங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். இந்த விருச்சிக ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் குரு நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே வெற்றியாக இருக்குவார். பணிபுரிகிற இடத்துல கூட ஏற்பட்ட சின்ன சின்ன தடைகள் நீங்கும். சுய தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனி சின்ன சின்ன நெருக்கடிகளை ஏற்படுத்தினாலும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது குரு சஞ்சார பார்வை உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால இதனால் வரைக்கும் இருந்த போராட்டங்கள் படிப்படியாக குறையும். உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் புதன் வக்கரகம் அடைந்திருந்தாலும் குருவோட பார்வை இருக்கிறதுனால புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. நினைத்ததை சாதிப்பீங்க. நீங்கள் ஈடுபடுற ஒவ்வொரு வேலையிலையுமே நல்ல ஒரு லாபம் கிடைக்கும்.
ஒரு சிலர்லாம் சொத்து வாங்குவீங்க, வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறையும். அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு சிவப்பு மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.